மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். புள்ளை கொண்டு விட்டாங்கயா. ஏற்கனவே மிரட்டினா என்ன உன் பிள்ளைங்க வந்தா உன் பிள்ளை கொண்டு விட ரெண்டு மிரட்டினா போன மாசம் அவனை கொண்டு கட்டி தூக்கி விட்டுருக்காங்க. என் மோய் தானா சாவுல. இளைஞர் ஒருவர் தனது காதலி வீட்டு மொட்டை மாடியில் தூக்கில் தொங்கிய நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது மகனின் மரணம் தற்கொலை அல்ல, அது கொலை என கூறி தந்தை துரைசாமி மகனின் உடலை ஏற்க மறுத்த சம்பவம் தந்தை துரைசாமி மகனின் உடலை ஏற்க மறுப்பதாக அறிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் பரபரப்பை இன்னும் கூட்டியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே காவுவிலை காலனியைச் சேர்ந்த துரைசாமி தனலட்சுமி தம்பதியரின் மகன் தனுஷ் பள்ளி பருவத்தில் இருந்தே அதே பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டாங்குழியைச் சேர்ந்த மாற்று மத பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கல்லூரி படிப்பிற்காக தனுஷ் தனது தாயுடன் கோவை சென்று படித்து வந்தார். இதற்கிடையில் தந்தை துரைசாமி திருச்சியில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். தனுஷ் கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் சமீபத்தில் மாதம் ₹60,000 சம்பளத்தில் அவருக்கு வேலை கிடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனுஷின் காதலிக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கப்பட்டதை அறிந்த தனுஷ் தனது காதலை உறவினர்கள் மூலம் அந்த பெண்ணின் குடும்பத்திடம் தெரிவித்து திருமணத்திற்கு முயன்றுள்ளார். ஆனால் மதம் மற்றும் சாதி வேறுபாடு காரணமாக அந்த பெண்ணின் குடும்பம் இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அதிகாலை தனது காதலியின் வீட்டு மொட்டை மாடியில் தனுஷ் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். குலசேகரம் காவல்துறையினர் உடனடியாக உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தனுஷின் உடலை அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் திருச்சியில் இருந்து குலசேகரம் வந்த தந்தை துரைசாமி தனது மகனின் மரணம் தற்கொலை அல்ல, அது கொலை என குற்றம் சாட்டியுள்ளார். துரைசாமி கூறுகையில், பல முறை பெண் கேட்ட போதும் தனுஷ் மதம் மாற தயாராக இருந்த போதும் அவர்கள் பெண்ணை தர சம்மதிக்கவில்லை. எங்கள் சாதி தாழ்ந்தது என கூறி என் மகனை கொலை செய்வதாக மிரட்டினர். தனுஷ் வேலை கிடைத்த தகவலை தனது காதலியின் குடும்பத்திடம் தெரிவிக்க சென்ற போது அவர்கள் அவனுடன் பேச்சு கொடுத்து கொலை செய்து தூக்கில் கட்டி வைத்திருக்கின்றனர் என கண்ணீர் மல்க கூறியுள்ளார். மேலும் இதற்கு நீதி வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவரை உடலை ஏற்க மாட்டேன் என அவர் அறிவித்துள்ளார். உடற்கூறு ஆய்வில் தனுஷின் மரணத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அது கேட்டுக்கொண்டுள்ளது. தனுஷின் மர்ம மரணம் காதல், மதம், சாதி மற்றும் சமூக அழுத்தங்கள் சார்ந்த பிரச்சனைகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. காவல்துறையின் விசாரணை முடிவு மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை இந்த மரணத்தின் உண்மையை வெளிக்கொணரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதள பயனர்கள் வதந்திகளை பரப்பாமல் விசாரணை முடியும் வரை பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உன் பிள்ளைங்க வந்தா உன் பிள்ளைய கொண்டு விட ரெண்டு மிரட்டினா போன மாசம். என் பிள்ளை அப்படி சாகக்கூடியவன் கிடையாது. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன். அவன் வேலை வாங்கினவன், வேலை செஞ்ச 10 பேர்த்துக்கு அறிவு சொல்கிறவன், 10 பேர்த்துக்கு நான் புத்திமதி சொல்கிறவன். அவன் பொண்ணு கேட்ட அப்படி ஏட்டாடா சாமி, நான் வந்து பொண்ணு கேட்டேன், பொண்ணு தர முடியாது, போகலாம் இங்கே வந்தால் மறுபடியும் கொண்டு போடணும் அவன் என்கிட்ட சொன்னான். அவங்க அப்பா சொன்னான், இந்த ரெக்கார்டு இருக்குன்ட்ட அவன் ஃபோட்டோ இந்த செல்லு கொண்டா, அந்த செல்லை கொண்டா, நான் ஃபோட்டோ காமிக்கிறேன், அந்த ஃபோட்டோலாம் பாருங்க, எல்லாரும் அந்த ஃபோட்டோ பாருங்க, அந்த ஃபோட்டோ பாருங்க. என் புள்ள தாரா சாவல 4 மணிக்கு வந்திருக்கான். வந்துட்டு அவனை கொண்டு கட்டி தூக்கி விட்டுருக்காங்க. என் மோய் தானா சாவல. ஏற்கனவே அவன் சொன்னான், இங்கே வந்தானாக்கா கொண்டு போடுவான்டான்னு சொன்னான் அவன் ஏற்கனவே. என் மோய் தானா சாவல, என் மோய் தானா சாவல. பாருங்க, பாருங்க, அந்த போட்டோவெல்லாம் பாருங்க, அந்த போட்டோவெல்லாம் பாருங்க. அவன் படிச்சு சொன்னேன், வேண்டாப்பா வேண்டாப்பா வேண்டாப்பான்னு. நான் போட்டோ பாருங்கய்யா, இப்படி எடுத்திருந்தாயா ஏன் வேண்டாப்பா, அந்த புள்ள வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி, நமக்கு இது ஒத்து வராதுப்பான்னு சொன்னேனே. அவன் இது விட்டுறானே, கொண்டு விட்டாங்க சாமி. நான் சும்மா மாட்டேன், கொண்டு விட்டாங்க. எங்கே வேணாலும் போய் நிற்பேன் நான். என் பிள்ளை பாடி வாங்க மாட்டேன், எங்கே வேணாலும் போய் நிற்பேன். இதுக்கு அவங்க பதில் சொல்லணும்.
எல்லாம் போட்டோ எங்கள் எல்லா பக்கத்தும் அனுப்புங்க. நம்ம பாடியை வாங்கவே மாட்டேன். கொண்டு விட்டாங்க, அவ்வளோதான். கொண்டு விட்டாங்க. எனக்கு இது நியாயம் வேணும், நீதி வேணும். ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கணும். அவன் ஏற்கனவே என்ன மிரட்டினான், அண்ணன் தம்பி 3 பேர் என்ன மிரட்டினான். நீங்கள் மச்சினமாக இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். 3 ட்ரிப்பு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து எப்பா அந்த பிள்ளை சின்ன சிரிச்சு பொழைச்சிட்டு போகுது விடுங்க ஐயா, அவன் லவ் பண்ணிட்டான், அவன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான், காரணம் இருக்கிற எல்லாருமே நான் புத்திமை சொன்னேன். சொன்னதுக்கு பிற்பாடு என் பிள்ளை கொண்டுட்டாங்க. என் பிள்ளைய கொண்டுட்டாங்க. பாருங்க, எல்லாம் பாருங்க, என் பிள்ளைய கொண்டுட்டாங்க. இல்லை சார், என் முகம் தானா சாகக்கூடியவன் இல்லை. அவன் சாக மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் புத்திமை சொல்கிறான். நான் சொன்னது மட்டும் அவன் புரிஞ்சுக்கிட்டு நான் என்னமா அங்கே போக மாட்டான்ப்பான்னா. இல்லை அவங்க ஒன்று கூப்பிட்டு இருக்கணும். இல்லை சரி தச்சம் மேலே எப்பவும் பார்க்குற மாதிரி பார்த்து வரணும். அதுக்குள்ள 4 மணிக்கு வீடை கதவை தட்டி இருக்கணும். இவன் பிடிச்சி கொண்டுருக்குறாங்க. கொண்டு 8 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. அவன் பண்ணுறான். அவன் 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி எந்த விட எந்த கூட அப்படி சாவ கூட இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பானா, அவன் சொல்லுவானா. ஸ்டேஷனில் வாங்க, ஸ்டேஷனுக்கு போனால் ஸ்டேஷனில் ஆள் யாருமே இல்லை. இந்த சதீசனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போய் பார்த்தாங்க, யாரும் இல்லை. லாஸ்ட்டில் 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி சொல்லியாச்சு 9 செத்து போயிட்டு அவன் சொல்லலை, வேற ஒருத்தன் சொல்கிறான். இந்த மாதிரி தூக்குப்பட்டு செத்து போயிட்டான் அவங்க வீட்டுக்கிட்டேன்னு. கட்டி தூக்கி விட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் பிரச்சனை. அவன் சாவக்கூடியவன் இல்லை. இவ்வளோதான் நடந்தது. நான் அப்போ தான் என் மச்சனைங்கிட்ட சொன்னேன், போய் பாரியா சாமி, அவன் தான் இப்போ ஏதாவது செஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். என் மோனை கொண்டு போடாதீங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நான் வரேன். என் போய் நம்ம அங்கிட்ட வரமாட்டான். எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சேனே. அந்த நேற்று 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறான் சார். எனக்கு வேறு கம்பெனியில் போய் இன்டர்வியூ எடுத்து, ஆஃபீஸில் இன்டர்வியூ எடுத்து செலக்ட் ஆகி 60,000 ரூபா சம்பளம்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவன் 5 மணிக்கு 2ஆம் தேதி ஜாயின் பண்ணணும். 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான். 6 மணிக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணுறப்பா, 2ஆம் தேதி ஜாயின் பண்ணேன், இப்போ பண்ணல பார்ட்னர்ஷிப்புக்கு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு அவன் ஃபோன் பண்ணி சொன்னானே. அப்புறம் அதுக்குள்ளே சுருக்கில் இவன் இங்கே வந்திருக்கிறான். 4 மணிக்கு வந்திருக்கணும். ஏதோ அந்த பிள்ளை பார்க்க வந்திருக்குன்னா பிடிச்சி கட்டி தூக்கி விட்டாங்க, அவ்வளோதான். எம்மோ தானே சாகக்கூடியவன் இல்லை, அடித்து சொல்லுவேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கணும். காசு அழுத்திருப்பாங்க. எஸ்ஐ ஃபோன் பண்ணுறான். அப்படியே போட்டான்னு இல்லை, காசு அழுத்திருக்கான். எஸ்ஐ கிட்ட நான் சொன்னேன், காசு எவ்வளோ ரூபாய் உனக்கு கொடுத்தான்னு கேட்டேன். நான் எஸ்ஐ கிட்ட எவ்வளோ ரூபா கொடுத்தான்னு. அப்போ எஸ்ஐ நான் பேசுவேன்ல, பிள்ளைய கொண்டு விட்டாங்கய்யா. ஏற்கனவே மிரட்டினா என்ன, அவன் உன் பிள்ளைங்க வந்தா உன் பிள்ளைய கொண்டு விட 2 மிரட்டினா போன மாதம். அவனை கொண்டு கட்டி தூக்கி விட்டுருக்காங்க. என் மோய் தானா சாவுல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.